சில சகோதரர்கள் ஜகாத்துல் ஃபித்ர், அதாவது ஃபித்ரா அரிசி என்று நாம் நம்முடைய புழக்கத்திலே கூறுவோம். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பற்றி தெளிவுபடுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க ஜகாத்துல் ஃபித்ர் என்றால் என்ன, இது யாரின் மீது கடமை, யார் கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும் என்ற முழு விடயத்தையும் தெள்ள தெளிவாக இந்த பதிவிலே பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. ஜகாத்துல் ஃபித்ர், அதாவது நம்முடைய புழக்கத்தில் ஃபித்ரா அரிசி என்று கூறுவோம். ஆகவே இந்த ஜகாத்துல் ஃபித்ர் யாரின் மீது கடமை, யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும், எப்பொழுது கொடுக்கப்பட வேண்டும், எவ்வளவு கொடுக்கப்பட வேண்டும், எந்த விடயம் கொடுக்கப்பட வேண்டும், பணமாக ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க முடியும் என்ற எல்லா விடயத்தையும் நாங்கள் தெளிவாக பார்ப்போம். ஜகாத்துல் ஃபித்ர் என்றால் சுருக்கமாக சொல்ல போனால் ரமதானுடைய கடைசி பகுதியில் கொடுக்கக்கூடிய தர்மத்திற்கு சொல்லப்படும். இந்த ஜகாத்துல் ஃபித்ர் ஹிஜ்ரி 2வது வருடம் கடமையாக்கப்பட்டது. இந்த ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்றுவது கட்டாய கடமையா சுன்னத்தா என்று பார்த்தால் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் என்ற எந்த வேறுபாடின்றி அனைவரின் மீதும் இது நிறைவேற்றுவது கட்டாய கடமையாக இருக்கிறது. புகாரி முஸ்லிமுடைய தெளிவான ரிவாயத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர் மின் ரமலான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை ரமலானுடைய மாதத்திலே கடமையாக ஆக்கினார்கள். எனவே அல்லாமா இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னுல் முன்திர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறும் பொழுது எல்லா உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவு கருத்து என்னவென்று சொன்னால் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்பது கட்டாய கடமையாகும். இந்த ஜகாத்துல் ஃபித்ருக்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்னு மாஜாவுடைய 1817வது ரிவாயத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரி துஹ்ரத்தன் லிஸ்ஸாயிமி மினல் லக்வி வர்ரஃபஸி. ரமலானுடைய காலத்திலே ஏற்பட்ட முறையற்ற பேச்சுக்கள், இதே போல வீணான விடயங்களில் இருந்து இவர் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அதற்கு பரிகாரமாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கினார்கள். இதே போல வத்துஅமத்தன் லில் மசாகின், ஏழைகளுக்கு உணவாகவும் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கினார்கள் என்று அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. ரமலானுடைய காலத்தில் நம்மை அறியாமல் எத்தனையோ பேச்சுக்கள், எத்தனையோ தவறான செயல்களை நாங்கள் செய்திருப்போம். அதில் இருந்து நாங்கள் முழுமையாக விடுபட வேண்டும் என்று சொன்னால், அந்த எல்லா விடயங்களும் அப்படியே சீராக வேண்டும் என்று சொன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது நம் மீது கடமையாக இருக்கிறது. ஆகவே ரமலானுடைய காலத்தில் நம்மை அறியாமல் நம்முடைய உறுப்புகளால், நம்முடைய நாவினால் பல பாவகரமான செயல்களை செய்திருப்போம், பேசியிருப்போம், மற்றவர்களை பற்றி நாங்கள் குறைகள் பேசியிருப்போம். எனவே இந்த அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ரமலான் பூர்த்தியான முறையில், பரிசுத்தமான முறையில் அல்லாஹ்விடத்திலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது அவசியமாகும். எனவே ரமலானுடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக ஜகாத்துல் ஃபித்ர் இருக்கிறது. அல்லாமா ஜரீர் கூறுகிறார்கள், ரமலானுடைய நோன்பு வானத்தில் அவ்வாறு கொழுகப்பட்டிருக்கும் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றும் வரை. ஒவ்வொரு அடியானுடைய நோன்பும் வானத்தில் அவ்வாறு கொழுகப்பட்டிருக்கும். எப்பொழுது இவர் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுகிறாரோ அப்பொழுது தான் அது பூர்த்தி அடைந்து அல்லாஹ்விடம் போய் சேர்கிறது என்பதாக இமாம் ஜரீர் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். இதே போல இமாம் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், தொழுகையில் ஏதாவது மறதி ஏற்பட்டால் எப்படி மறதிக்காக வேண்டி 2 சஜிதாக்கள் இருக்கிறதோ அந்த சஜிதாக்களை செய்வதன் காரணமாக அந்த மறதி அவ்வாறு அடைப்பட்டுவிடும். இதே போலத்தான் ரமலானிலே ஏற்பட்ட குறைபாடுகள், மறதிகளை நிவர்த்தி செய்வதற்காக ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றப்படும் பொழுது ரமலானுடைய குறைபாடுகள் எல்லாமே சரியாகி விடுகின்றன என்பதாக இமாம் வக்கீ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். சரி, இந்த ஜகாத்துல் ஃபித்ர் யாரின் மீது கடமை, யார் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் தனக்காகவும் தன்னுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுக்காக வேண்டியும் குடும்ப தலைவர் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு தந்தை இருக்கிறார், தந்தையுடைய பராமரிப்புக்கு கீழால் ஒரு 5 பேர் இருக்கிறார்கள் என்றால் அந்த 5 பேருக்கும் இவரையும் சேர்த்து 6 பேருக்குரிய ஜகாத்துல் ஃபித்ரை இவர் தான் நிறைவேற்ற வேண்டும். இது இவர்
இவரின் மீது கடமையாக இருக்கிறது. இதே போல ரமலானுடைய இறுதி தினத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் ஒருவர் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார் என்று சொன்னால் அந்த பெண்ணுக்காக வேண்டியும் இவர் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். இதே போல சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால் ஒரு பெண்ணுக்கு குழந்தை கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தையுடைய தந்தை அந்த குழந்தைக்காக வேண்டியும் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். சூரியன் அஸ்தமனமானதற்கு பிறகு ரமலானுடைய இறுதி தினத்தில் சூரியன் அஸ்தமனமானதற்கு பிறகு ஒருவர் மரணித்து விட்டார் என்றால் அவருக்காக வேண்டியும் ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்றுவது கட்டாய கடமையாக இருக்கிறது. இதே போல ஒருவருக்கு தன்னுடைய முழு குடும்பத்தாருக்கும் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வசதி கிடையாது. குடும்பத்தில் 6 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த 6 பேருக்கும் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அந்த குடும்ப தலைவரிடத்திலே வசதி இல்லை என்று சொன்னால் இப்பொழுது இவர் என்ன செய்வார்? அதற்கும் மார்க்கம் தெளிவான விளக்கத்தை கூறுகிறது. அல்லாமா ஹத்தீப் ஷிர்பீனி போன்றவர்கள் இந்த விடயத்தை கூறும் பொழுது முதலாவதாக இவர் தன்னை முற்படுத்துவார். தனக்காக வேண்டி ஆரம்பமாக ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பார். அதற்கு பிறகு இரண்டாவதாக தன்னுடைய மனைவியை முற்படுத்துவார். மூன்றாவதாக தன்னுடைய இளைய பிள்ளை கடைசி பிள்ளையை முற்படுத்துவார். நான்காவதாக தன்னுடைய தந்தையை, ஐந்தாவதாக தன்னுடைய தாயை, ஆறாவதாக தன்னுடைய மூத்த பிள்ளையை முற்படுத்துவார். இந்த ஆர்டர் அடிப்படையில் இந்த ஒழுங்குமுறை அடிப்படையில் இவர் வசதிக்கேற்ப ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவார். தாய் தந்தைக்கும் இவர்தான் செலவழிக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்காக வேண்டியும் இவர்தான் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை யாருக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் ஜகாத் கடமையாக கூடிய 8 கூட்டத்தினர். எமக்கு தெரியும் குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு ஜகாத் எடுப்பது கடமை என்ற விடயத்தை சூரா தௌபாவிலே கூறுகிறான். இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காரிபீன வ ஃபீ சபீலில்லாஹி வ இப்னி ஸபீல். இந்த 8 கூட்டத்தார். முதலாவது ஃபகீர், பரம ஏழை. இவர் யார் என்று சொன்னால் இவருக்கு ஒவ்வொரு நாளும் 2000 ரூபாய் அளவுக்கு தேவை இருக்கிறது. இதனுடைய அரைவாசி 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயுடைய அளவு கூட இவருக்கு சம்பாத்தியம் இல்லாமல் இருக்கிறது. இவருக்கு 2000 ரூபாய் அளவுக்கு தேவை, அதனுடைய அரைவாசி கூட பூர்த்தியாகாமல் இருக்கிறது. இவருக்கு ஃபகீர் என்று சொல்லப்படும். இரண்டாவது மிஸ்கீன், இவரும் ஏழைத்தான். இவர் யார் என்று சொன்னால் இவருக்கும் 2000 ரூபாய் தேவை இருக்கிறது. ஆனால் இதில் அரைவாசியை விட அதிகமாக இவர் சம்பாதிக்கிறார். ஆனால் முழுமையாக இவருடைய தேவை பூர்த்தியாகுவது கிடையாது. 2000 ரூபாய்க்கு தேவை இருக்கிறது, இதனுடைய அரைவாசி 1000 ரூபாய். உதாரணமாக 1200 அல்லது 1500 ரூபாய் இவர் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிறார். ஆனாலும் 2000 ரூபாய் அளவுக்கு தேவை இருப்பதினால் இதுவும் பூர்த்தியாகுவது கிடையாது. இவருக்கு மிஸ்கீன் என்று சொல்லப்படும். இவர்கள் இரண்டாவது கூட்டத்தினர். மூன்றாவது ஜகாத்தை வசூலிக்க கூடியவர்கள். நான்காவது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஐந்தாவது உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள். தற்காலத்தில் இவர்கள் கிடையாது, நபி அவர்களுடைய காலத்திலே இவர்கள் இருந்தார்கள். ஆறாவது கடன் தொல்லையிலே மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள். எடுத்த கடனை நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்படுகிறார், இவருக்கும் கொடுக்க முடியும். ஏழாவது அல்லாஹுடைய பாதையிலே செல்லக்கூடியவர்கள், அதாவது அல்லாஹுடைய பாதையிலே யுத்தம் செய்யக்கூடிய அந்த போராளிகள். எட்டாவது வழிப்போக்கர், சொந்த ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு வந்துவிட்டார், இவருக்கு தற்பொழுது தன்னுடைய சொந்த ஊருக்கு போக முடியாத அளவுக்கு நிலைமை ஏற்பட்டுவிட்டது, கையிலே எந்த விதமான பணமும் கிடையாது. ஆகவே இந்த 8 கூட்டத்தாரின் மீது தான் ஜகாத் கொடுப்பது கடமை. ஆகவே ஜகாத்துல் ஃபித்ரும் இந்த 8 கூட்டத்தாரின் மீது கொடுப்பது தான் கடமையாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதற்கு 3 நிபந்தனைகள் இருக்கின்றன. முதலாவது நிபந்தனை ஐயக்கூன முஸ்லிமன், நிறைவேற்றக்கூடியவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது ஷவ்வாலுடைய தலைப்பிறை தெரிந்திருக்க வேண்டும். ரமலானுடைய அடுத்த மாதம் ஷவ்வால், அதாவது ஷவ்வாலுடைய முதல் தினம் தான் நோன்பு பெருநாளுடைய தினம். இந்த ஷவ்வாலுடைய தலைப்பிறை தெரிந்திருக்க வேண்டும். மூன்றாவது நிபந்தனை பெருநாளுடைய தினம், இதே போல பெருநாளுடைய இரவில் தனக்கும் தன்னுடைய பொறுப்புக்கு கீழால் இருக்கக்கூடியவர்களுடைய சாப்பாடு தேவை, ஆடை தேவை, இடம் தேவை, இதே போல கடன், இந்த எல்லா விடயமும் போக மேலதிகமாக பணம் இருந்தால் இந்த பணத்தின் மூலமாகத்தான் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். அடுத்தது இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று பார்த்தால் ஷவ்வாலுடைய தலைப்பிறை
பிறை தெரிந்த உடனே இதை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய கடைசி நாள் ஷவ்வாலுடைய பிறையை பார்ப்பார்கள். ஷவ்வாலுடைய தலைப்பிறை தெரிந்து விட்டால் உடனடியாக ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பது கட்டாய கடமை. மறுநாள் ஷவ்வாலுடைய முதலாவது தினம் நோன்பு பெருநாளுடைய தினம். இந்த நோன்பு பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு முன்னால் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது சுன்னத்தாக இருக்கிறது. இந்த பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு கொடுக்க முடியுமா என்று பார்த்தால் அது மக்ரூஹாக இருக்கிறது. அதாவது நன்மைகள் மிக மிக குறைந்துவிடும் அருமையானவர்களே. இதே போல நோன்பு பெருநாளுடைய தினத்தையும் தாண்டி ஷவ்வாலுடைய இரண்டாவது தினத்திலே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது ஹராம், தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. இவர் பாவியாக ஆகிவிடுவார். எனவே இவர் அதை கலா செய்வது கட்டாய கடமையாக மாறிவிடும். எனவே ஜகாத்துல் ஃபித்ரை ஷவ்வாலுடைய தலைப்பிறை தெரிந்தவுடன் கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. இன்று அதிகமான இடங்கள்ல சில மஸ்ஜிதுகளில் ரமலானுடைய நோன்பு 20 இருந்து மஸ்ஜிதுகளிலே இந்த ஜகாத்துல் ஃபித்ரை சேகரிப்பார்கள். இது கூடுமா என்று கேட்டால் இது தாராளமாக கூடும் அருமையானவர்களே. எந்த அளவுக்கு இமாம்கள், இமாம் ஹத்தீப் ஷிர்பீனி போன்றவர்கள் கூறுகிறார்கள் என்றால், ரமலானுடைய தலைப்பிறை தெரிந்ததில் இருந்து இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஜாயிஸ் என்பதாக கூறுகிறார்கள். அடுத்தது, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எந்த வஸ்துக்களின் மூலம் நிறைவேற்ற முடியும் என்று பார்த்தால் உலமாக்களுடைய கருத்து, மார்க்க அறிஞர்கள், சட்டமேதைகளுடைய கருத்து, இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ், இமாமுனா அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாமுனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் 3 பேரும் கூறுகிறார்கள், ஊருடைய பிரதானமான உணவு எதுவாக இருக்கிறதோ அதுதான் ஜகாத்துல் ஃபித்ராக நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு அவர்கள் புகாரியுடைய ரிவாயத்தை ஆதாரம் பிடிக்கிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தங்களுடைய புகாரி ஷரீஃப்ல இந்த ரிவாயத்தை 1503ஆவதாக, 1507ஆவதாக, 1509ஆவதாக, 1511, 1512வது ரிவாயத்தாக இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். சாஅம் மின் தம்ரின், பேரிச்சம் பழத்திலிருந்து ஒரு சா அளவு, அல்லது அவு சாஅம் மின் ஷைரின், அல்லது வாட்கோதுமை, பார்லி என்று கூறுவோம். அந்த காலத்தில் இவைகள் தான் பிரதான உணவாக இருந்தன. எனவே வாட்கோதுமையிலிருந்து ஒரு சா அளவு கடமையாக ஆக்கினார்கள். யாரின் மீது? அலல் அபுதி வல் ஹுர்ரி, அடிமையின் மீது, சுதந்திரவாதியின் மீது, வல் ஸக்கரி வல் உன்சா, ஆணின் மீது, பெண்ணின் மீது, வல் ஸகீரி வல் கபீர், சிறியவரின் மீது, பெரியவரின் மீது, மினல் முஸ்லிமீன். யார் இவர்கள்? மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிலே இருக்கக்கூடிய சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், சுதந்திரவாதிகள், அடிமைகள் அனைவரின் மீதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக ஆக்கினார்கள். வ அமர பிஹா அன் துஅத்திய கப்ல ஹுரூஜின் நாஸி இல ஸலா, மக்கள் தொழுகைக்காக வேண்டி பெருநாளுடைய தினத்திலே செல்வதற்கு முன்னால் இதை நிறைவேற்றும்படியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கிறார்கள். ஆகவே இந்த ஹதீஸை வைத்து பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊருடைய பிரதானமான உணவிலிருந்து ஒரு சா என்று சொன்னால் கிலோகிராம்ல 2 கிலோவும் 400 கிராமும் குறிக்கும் அருமையானவர்களே. எனவே 2 கிலோ 400 கிராம் ஒரு தலையுடைய அளவு. ஒரு குடும்பத்திலே 5 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவருக்கு தலா 2 கிலோ 400 கிராம் என்ற அடிப்படையில் 5 பேருக்கு நாங்கள் கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். ஆக அருமையானவர்களே, ஊருடைய பிரதானமான சாப்பாடு எதுவாக இருக்கிறதோ அந்த உணவிலிருந்து சிறந்ததில் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹனஃபி மذஹபுடைய ஒரு சட்டம் இருக்கிறது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பணமாகவும் கொடுக்க முடியும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஊருடைய பிரதானமான உணவிலிருந்து தான் ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்கு புகாரியுடைய ஹதீஸ் தெளிவான ஆதாரமாக இருக்கிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே ஜகாத்துல் ஃபித்ர் பணமாக நிறைவேற்ற முடியுமா என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னி அகாஃபு அல்லா தஸீர ஜகாத்துல் ஃபித்ரி பி ஹிலாஃபி சுன்னத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜகாத்துல் ஃபித்ர் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கு
வழிமுறைக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது என்று நான் பயப்படுகிறேன் என்பதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். எனவே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை ஊருடைய பிரதானமான உணவிலிருந்து தான் நிறைவேற்ற இருக்கிறார்கள், மக்களுக்கும் அதைத்தான் நிறைவேற்ற சொல்லியிருக்கிறார்கள். எனவே தான் ஊருடைய பிரதானமான உணவில் இருந்து ஒரு தலைக்கு ஒரு நபருக்கு 2 கிலோ 400 கிராம் அளவு வீதம் நாங்கள் குடும்பத்திலே எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்த்து கணக்கிட்டு சரியாக நிறைவேற்ற வேண்டும். ஆகவே ஜகாத்துல் ஃபித்ரை முறையாக நிறைவேற்றி நம்முடைய ரமலான் பரிசுத்தமான ரமலானாக அல்லாஹ்விடத்திலே சென்றடைவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.